எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ் தட் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ரூயின் யுவர் ரிலேஷன்ஷிப். மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த டெர்ம்க்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம், என்விரான்மென்ட்டா இருக்கலாம், பீப்பிளா இருக்கலாம். அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் வந்து வேற ஒரு ஆங்கிள்ல நடந்திருக்கும். வேற ஒரு ஆங்கிள்ல உங்கள நோக்கி பேசப்பட்டிருக்கும். ஆனா, நீங்க அத வேற ஒரு ஆங்கிள்ல புரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. இந்த வேற ஒரு ஆங்கிள்ல புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு நல்ல ஆங்கிள்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க ஒரு தப்பான ஆங்கிள்ல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள ஓவர் குழப்பம் ஏற்பட்டுடும். ஓவர் அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இததான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டப்பா நீ. அந்த இடத்துல ஆக்சுவலா அந்த மாரி யாரும் பேசல. உன்ன யாரும் அந்த மாரி நடத்தலன்னு சொல்லப்படுற விஷயத்த, நம்ம கூட இருக்கிற யாரோ ஒரு நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நெறைய ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணதோட மட்டும் இல்லாம, பிரேக் டவுன் வரைக்குமே கொண்டு போயிடும். பல வருஷம் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண ரிலேஷன்ஷிப் கூட, டக்குனு இந்த ஒரு விஷயத்தால வந்து இந்த ஒரு மிஸ் இன்டர்பிரிட்டேஷனால வந்து ஒரே நாள்ல ஏன் ஒரே ஹவர்ல ஏன் ஒரு நிமிஷத்துல கூட டப்புன்னு தரமட்டம் ஆயிருக்கும். ஏன்னா மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தவறுதலான புரிதல் வந்து, ஒரு ஸ்லோ பாய்சன் மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள பொறுமையா வர ஆரம்பிக்கும். அப்படி ஸ்லோ பாய்சன் மாரி வர இந்த மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் வந்து, கொஞ்சம் கொஞ்சமா வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள வந்து பூதாகாரமா மாத்த ஆரம்பிச்சுரும். டிராமாட்டிக்கலான சண்டைகளா உருவாக்க ஆரம்பிச்சுரும். அதெல்லாம் அப்பல்லாம் இருக்காது. எனக்கு அதான் தெரியும். அதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் ஒரு டைம் சொன்னாலுமே, ஒரு வேளை என் ஃப்ரெண்ட் தான் எனக்கு துரோகம் பண்றானோ! என் கூடவே இருந்து தப்பான வழிகள எனக்கு காமிச்சுட்டு இருக்கானோ! அவன் பேச்ச கேட்கறதுனால தான் நான் ஈஸியா அடைய வேண்டிய விஷயத்த நான் சுத்தி அடைஞ்சுட்டு இருக்கணும். அவன் என்ன காம்படிட்டரா நினைக்கிறான்னு சொல்லப்படுற இந்த தாட்டா இருக்கலாம். இல்ல என்னோட பிசினஸ் பார்ட்னர் வந்து நான் போடுற பிளான என்னோட காம்படிட்டருக்கு வந்து குடுத்துட்டு, அவன் தான் வந்து என்ன வந்து பேக் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லப்படுற இந்த தாட்டா இருக்கலாம். இது எல்லாமே ஓவர் அனாலிசிஸ்னால வர ப்ராப்ளமா தான் இருந்துட்டு இருக்கும். இந்த மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எந்த மாதிரியான ஆங்கிள்ல வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள நோக்கி யாராவது ஒருத்தர் ஒரு கமெண்ட் குடுக்குறாங்க. உங்கள நோக்கி யாராவது ஒரு பெர்சன் ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, முடிஞ்சு போச்சு. நீங்க அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. இல்ல உங்க கூட நல்லா பழகிட்டு இருந்த மனிதர்கள் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா பேசாம இருக்காங்க. திடீர்னு காணாம போறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க ஏன் காணாம போயிட்டாங்க? இவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்களா? நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு இந்த ஓவர் அனாலிசிஸ் அதிகமாயிட்டே போகும். ஆனா இங்க வந்து இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் கற்பனை பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் இப்படிதான் போகுது, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு. அந்த கற்பனைய நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல உண்மை நம்ப ஆரம்பிச்சுருவோம். ஆனா அந்த பக்கம் பின்னாடி வேற ஒரு மூவி கூட ஓடிட்டு இருக்கலாம். சோ இந்த மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா இது பொதுவா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு யாராவது சாட்ல மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ உங்க கேர்ள் ஃபிரெண்டே உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல உங்க மூட் சரியில்ல. நீங்க ஏதாவது ப்ராப்ளம்ல இருக்கீங்கன்னா, அவங்க நார்மலா அனுப்பிச்ச மெசேஜ் கூட ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் ஹார்ஷா பேசுதுன்ற மாரி நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்ப எல்லாமே உங்க மூட்ல தான் இருக்கே தவிர்த்து, உங்கள சுத்தி நடக்கிற இடத்துல விஷயங்கள்ல கிடையாதுன்னு நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்க மிஸ்இன்டர்ப்ட் பண்றத விட்டுடுவீங்க. சோ இத பத்தி தான் நீங்க இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இதுக்கான சொல்யூஷன்ஸுமே நான் எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்றேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க மிஸ்இன்டர்பிரேஷன் வந்து அதிகமா நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டிங் த பாஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பொதுவா வந்து நம்ம பிரசன்ட்ல இருக்கணும். பிரசன்ட்ல வாழ்ற பீப்பிள் தான் வந்து லைஃப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்க பீப்பிள். பாஸ்ட்ட விட்டுருப்பா. ஃபியூச்சர பத்தி பயப்படாதப்பா அப்படின்ற மாரி நம்ம நெறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அதுதான் வாழ்க்கையோட தத்துவமாவும் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனா பாஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டான விஷயமா இருக்கும் தெரியுமா? இப்ப நம்ப ஒரு 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 விதமான மனிதரா உருவாகியிருப்போம். ஒரு குவாலிட்டியான மனிதரா, ஒரு சிந்தனை உள்ள மனிதரா, இல்ல நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு லெவல்ல வந்திருப்போம். இப்ப இப்படி இருக்கிறதுக்கான காரணம் நம்ம பாஸ்ட் தான். அந்த பாஸ்ட் தான் நம்மள இப்படி உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அந்த பாஸ்ட்ல சில தவறான விஷயங்கள் நடக்கும்போது, அதுவும் நம்மள உருவாக்க தான் வந்திருக்கும். இருந்தாலும், அந்த தவறுதலான புரிதல்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுல நம்ம லெசன்ஸ மட்டும் தான் கத்துக்கணுமே தவிர்த்து, அத மைண்ட் உள்ளயே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நம்ம மிஸ்இன்டர்ப்ட் அதிகமா பண்ணுவோம்ன்றது தான் உண்மையான விஷயம். இப்ப பிரசன்ட்ல உங்க கூட இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களுடைய கொலீகா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், ஏன் உங்களுடைய சோல்மேட்டா இருக்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கிற ஒரு பெட்டர் ஆஃப்பா இருக்கலாம். இந்த பீப்பிள் வந்து செய்ற விஷயங்கள நீங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா, நீங்க மிஸ்இன்டர்ப்ட் பண்ணுவீங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாஸ்ட்ல உங்கள யாராவது டிஸ்ஹானஸ்ட்டா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. நெறைய பொய்கள் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பெர்சன் சின்னதா தெரியாம ஒரு பொய் சொல்லியிருக்கலாம். ஆனா ரொம்ப நல்ல பெர்சனா இருக்கலாம். ஆமா அவங்க அப்படி சொன்னாங்க. அப்ப இவங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள நீங்க விலக்கி வைக்கலாம். இல்ல வந்து பாஸ்ட்ல உங்கள யாராவது வந்து வெறுத்து தள்ளியிருக்கலாம். உங்கள வந்து கழட்டி விட்டுருக்கலாம். இல்ல உங்கள ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆனாலுமே நீங்க அத நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சுருவோம். இவங்க நம்மள ஃபுல்லா வெறுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்க கரண்ட் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்விய கேட்டுக்கணும். அதுதான் உங்களுக்கான சொல்யூஷனா இருக்கும். என்னன்னா, நான் வந்து இத என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ப பார்க்கிறேனா, இல்ல உண்மையிலேயே அந்த பெர்சனுடைய நேச்சர புரிஞ்சுட்டு பார்க்கிறேனா?
ஏன்னா நம்ம பழகுற மனிதர்களுடைய நேச்சரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நம்ம பாஸ்ட்ட வச்சு மிஸ்இன்டர் பண்ணவே மாட்டோம். இத பண்றதுனால தான் நெறைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வளர வேண்டிய ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே வந்து டூம் ஆயிட்டு கீழ போயிட்டே இருக்கு. ஸோ டைம் குடுங்க. அந்த மிஸ்இன்டர்பிரேஷன வச்சு ஓவர் திங்க் பண்ணாம, பாஸ்ட்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் பண்றீங்களா? இல்ல இப்ப கரண்ட்டா இருக்கிற பீப்பிளோட நேச்சர புரிஞ்சுட்டு பண்றீங்களான்னு யோசிச்சீங்கன்னா, நிச்சயமா இந்த மிஸ்இன்டர்பிரேஷன்ல நீங்க வெளிய வந்துரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது ரீசன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். லேக் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற மாரி நான் சிம்பிளா சொல்லுவேன். ஏன்னா கிளாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லா கம்யூனிகேஷன்லயுமே இருக்கணும். எல்லா கான்வர்சேஷன்லயுமே இருக்கணும். நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் எந்த இன்டென்ஷன்ல பேசுறேன்றத உங்களால ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நான் வந்து சீன் போடுற மாரி பேசுறேன்னா, என்னோட திறமைய காட்ட பேசுறேன்னா, இல்ல ஜென்யூனா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்க இவங்க அப்படின்ற மாரியான பேசுனா சொல்லப்படுற இந்த கிரைட்டீரியாவ நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எல்லா மனிதர்களுக்குள்ளயுமே இருக்கிற அந்த சிக்ஸ்த் சென்ஸோட அந்த பியூட்டிஃபுல்லான பவர் அதுதான். ஒருத்தர் நம்மகிட்ட பேசுறாங்கன்னா தெரிஞ்சிட முடியும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஈகோன்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம கண்ண மறைச்சு விட்டுரும். நம்ம கிளாரிட்டி எதிர்பார்க்க மாட்டோம். இப்ப யாரோ ஒரு விஷயம் ஒருத்தங்க பேசியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்கள பத்தின ஒரு நல்ல மூட் இருக்கு. சரி நான் இந்த எக்ஸாம்பிள் மூலியமா சொல்றேன். ஆ ஸ்கூல் டைம்ல வந்து கிளாஸஸ்ல வந்து ஒரு டீச்சரோட ஃபேவரட்டான ஸ்டூடண்ட் தப்பு பண்ணா கூட டீச்சர் விட்டுருவாங்க. ஆனா டீச்சருடைய வந்து அன்ஃபேவரட்டா புடிக்காத ஸ்டூடண்ட் வந்து நல்லாவே படிச்சாலும் டீச்சருக்கு கோவம் வரும். ஸோ அப்ப அந்த பெர்சன் மேல நீங்க வச்சிருக்கிற ஒரு கோவமா இருக்கலாம், அந்த வெஞ்சன்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால அந்த பெர்சன் ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய கான்வர்சேஷன நீங்க கிளாரிட்டியா பார்க்க மாட்டீங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யாரோ ஒரு பெர்சன் உங்கள ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இல்ல ஏதோ ஒரு கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க உங்கள அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் அவன் அப்படிதான் பண்ணியிருப்பான். எனக்கு தெரியும் இந்த பொண்ணு இப்படிதான் பண்ணியிருக்கும். எனக்கு அப்பயே தெரியும். அவங்க பார்வையே சரியில்ல. என் மேல இவ்வளோ ஆனா அவங்க லைஃப்ல வேற ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்கும். அது எல்லாருக்குமே நடந்திருக்கும். எனக்கும் நடந்திருக்கும். நம்ம யோசிச்சிருப்போம். ஆமா அவங்க இப்படிதான் பேசியிருப்பாங்க, இப்படிதான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்துட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரே விஷயம் பண்ணோம்னா, நம்ம லைஃப் ரொம்ப ஈஸியா மாறிடும். நேரா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அந்த மாரி அன்னைக்கு பேசுனீங்க. அது கரெக்ட் கிடையாது. நீங்க என்ன இன்டென்ஷன்ல பேசுனீங்க அவங்க கிட்ட கேட்டிருந்தோம்னா, அங்கேயே எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா நம்ம யாரும் அத கேட்கறது கிடையாது. இதுதான் கிளாரிட்டின்னு சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே நேச்சராவே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா வந்து, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஈஸியா கிடைச்சதுன்னா நம்மளுக்கு பிடிக்காது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா சேலஞ்சிங்கா இருந்தா தான் நம்மளுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், பிடிக்கும். ஆக்சுவலா அது ஹியூமன் நேச்சர். அதனால என்ன பண்ணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு பெர்சன் நம்மகிட்ட சரியா பேசுறனாலோ, யாரோ ஒரு பெர்சன் நம்மள தப்பா பேசிட்டாலோ, அவங்க என்ன இன்டென்ஷன்ல பேசினாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்போம். அவங்க இன்டென்ஷன வந்து டீகோட் பண்ண பார்ப்போம். இவங்க என்ன பண்றாங்க? இவங்க என்ன பேசுறாங்கன்னு. ஒரே வாட்டி டைரக்ட்டா போய் கேட்டா கதையே முடிஞ்சிரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அது நம்மளோட ஈகோ நம்மள விடாது. ஸோ இந்த இடத்துல லேக் ஆஃப் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கு. அது மூலியமா நீங்க மிஸ்இன்டர்ப்ட் பண்றீங்கன்னா, அந்த பெர்சன்ட்ட டைரக்ட்டா போய் பேசினாலே இது தெளிவாயிடும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது விஷயம் எதனால மிஸ்இன்டர்பிரேஷன் நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டிஸ்மிஸ்ஸிங் அதர்ஸ் எமோஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்க கூட இருக்கிற உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க லவ்வரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ரொம்ப குளோஸான பெர்சன் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன பார்த்து ஓவரா ரியாக்ட் பண்றாங்க. ஓவரா பயப்படுறாங்க, இல்ல ஓவரா கோவப்படுறாங்க, இல்ல ஓவரா வந்து அத நெனச்சு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி திங்க் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணியிருக்கலாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் அவ்வளோ பெரிய கோவம் வந்திருக்காது. உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய திங்க் பண்ணணுன்ற எண்ணம் வந்திருக்காது. ச்சே! இது ஒரு மொக்கையான விஷயம். இதுக்கா போய் இவ்வளோ திங்க் பண்றேன்? இதுக்கா இவ்வளோ கோவப்படுறேன்? இதுக்கா இவ்வளோ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஓவர் ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்க டம்ப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, இப்ப இங்க எல்லாருமே வந்து எல்லாத்தையுமே ஒரே மாரி புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்ப நான் ஒரு விஷயம் ஒரு மாரி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க ஒரு விஷயம் ஒரு மாரி புரிஞ்சுப்பீங்க. எனக்கு ஒரு விஷயம் பயம் குடுத்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் ஒரு மேட்டராவே இருக்காது. அப்போ கூட இருக்கிற பீப்பிளுடைய அகைன் நேச்சர புரிஞ்சுக்காதப்ப கூட புரிஞ்சுக்கலன்னா, அவங்களுடைய எமோஷன், ஓவர் ரியாக்ஷன கூட நீங்க டம்ப் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து மிஸ் இன்டர்பிரடேஷன்ல கொண்டு போய் விட்டுரும். அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அவ்வளதான் இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாது போல இருக்கு. எதுவுமே பேச முடியாது போல இருக்கு. நம்ம என்ன பேசினாலுமே இவரு நம்மள புரிஞ்சுக்க மாட்றாங்க அந்த பெர்சன் சொல்லிட்டு, அது மூலியமா ரிலேஷன்ஷிப்ல மிஸ் இன்டர்பிரடேஷன் நடந்து ரிலேஷன்ஷிப்பே பிரேக்கப் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன சொல்யூஷன் சொல்லுவேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க கூட இருக்கிற பெர்சன் ஏதோ ஒரு ஓவர் ரியாக்ட் பண்றாங்க, இல்ல ஏதோ ரொம்ப பயப்படுறாங்க, கொஞ்சம் எமோஷன் அதிகமா வெளியிடுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எது வந்து நான் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன். இந்த இந்த விஷயத்த ஏன் நீ இவ்ளோ விஷயம் பெருசா யோசிக்கிற? நம்ம ஒண்ணா உட்காந்து பேசினா சரியாயிடும். இல்ல கொஞ்சம் வெளியில ஒரு பெரிய வாக் போவோம். அங்க வந்து நம்ம ஃப்ரீயா பேசுவோம்ன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய எமோஷன்ஸ்க்கு நீங்க மரியாதை குடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷனலா ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபுல்ஃபில்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்க கூட இருக்கிற ரொம்ப குளோஸா இருக்க பெர்சன் எமோஷனலா ஓவர் ரியாக்ட் பண்ணாங்கன்னா, தயவு செஞ்சு உனக்கு ஒண்ணும் தெரியாது கம்முனு நடக்காதீங்க. அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, உங்கள மாரி அவங்க கிடையாது. அவங்கள மாரி நீங்க கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது சில பேர்கிட்ட. அவங்களுடைய உணர்வுகள சில பேர்னால ப்ராப்பரா வெளிப்படுத்த முடியாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் நெறைய கனெக்ஷன் இருக்கு. இப்போ என் மனசுக்குள்ள ஏதாவது தோணுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் தெளிவா சொல்லிடுவேன். எனக்கு இங்க வயிறு வலிக்குது, எனக்கு இந்த பிரச்சனை, என்ன கஷ்டப்படுத்துற மாரி நீங்க பேசிட்டீங்கன்னா, ஓகே நான் ஒரு குட் கம்யூனிகேட்டர் அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க.
ஆனா எல்லாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. சில நேரத்துல நல்லா பேசுற மனிதர்கள வந்து அவங்களுக்கு சூட்சமமா பேசவும் தெரியும். உங்ககிட்ட எப்படி காரியத்த நடத்திக்கணும்னு தெரியும். மேனிபுலேட் பண்ணவும் தெரியும். ஸோ நல்லா பேசி அவங்களோட உணர்வுகள வெளிப்படுத்துற மனிதர்கள் எல்லாமே வந்து நல்லவங்க கிடையாது. பேசாம ரொம்ப மூடியா அமைதியா இருக்கவங்கலாம் கெட்டவங்க கிடையாது. அவங்க இன்னும் சூப்பரான மனிதர்களா இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ அவங்களால ஈஸியா ஃப்ரேம் பண்ணி சொல்ல முடியாம போயிருக்கும். அதுவும் நெறைய இடத்துல மிஸ்இன்டர்பிரட் ஆகும். இங்க நெறைய மிஸ்இன்டர்பிரேஷனுக்கு காரணமே என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாததுனால தான். இந்த குஷி படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு வரும். இங்க யார் மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சா தான் யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொல்ற மாரி, நம்ம மனசுல நினைக்கிற விஷயத்த சில பேர்னால ப்ராப்பரா போர்ட்ரே பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்களுடைய அந்த அவங்கள கம்ஃபர்டபிள் ஆக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட ஃபுல்லா பேச ஆரம்பிப்பாங்க. ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த கேப்க்குள்ள நம்ம மைண்ட் வந்து 1008 விஷயம் யோசிச்சிரும். இவங்க பேசலையா இப்படி, அவங்க பேசுனாங்கன்னா இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஓவர் அனாலிசிஸ் பார்ட் வந்து ஒருத்தர் அமைதியா இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதையும் மிஸ்இன்டர்ப்ட் பண்ணாதீங்க. நான் அகைன் சொல்றேன், ஒரு பெரிய ஃபார்முலா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க மூடுக்கு ஏத்தா மாரி தான் உங்கள சுத்தி இருக்க விஷயம்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். உங்க மூட மட்டும் நல்லா வச்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா, சுத்தி இருக்க விஷயத்துக்கு நீங்க டைம் குடுப்பீங்க. இவங்க பொறுமையா இருக்காங்களா, ஏதோ ப்ராப்ளம் போகுது. அவங்க லைஃப்ல ஏதோ போது போல இருக்கு. இவங்க இந்த ரீசனுக்காக தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பொறுமை காத்து அதுக்கப்புறம் தான் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. மிஸ்இன்டர்ப்ட் பண்ணுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்க மைண்ட்ல இருக்கிறத மத்தவங்க ரீட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறதே மிகப்பெரிய தப்பு தான். அந்த தப்பு தான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். நான் அமைதியா இருக்கேன். என் கூடவே ரிலேஷன்ஷிப்ல என்னோட சோல்மேட் இருக்காங்க. என்ன எதுவுமே கேட்க மாட்றாங்க. என்ன எதுவுமே இது பண்ண மாட்றாங்க. என் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் நெறைய பேர்ட்ட இருக்கும். அதுவும் கேர்ல்ஸ் கிட்ட நெறைய விஷயங்கள்ல நடக்கும். அதான் உண்மையான விஷயம். கேர்ல்ஸ்ன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. இது வந்து நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலா. காலையில வந்து குக் பண்ண விஷயம் சரியில்ல அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த ஒரு பெர்சன் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, ஈவினிங் வரும்போது அந்த கேர்ள் கோவமா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அவங்க காலையில குக் பண்ணது சரியில்லாம ஃபீட்பேக் குடுத்ததுனால கோவமா இருக்காங்களா? இல்ல போன மாசம் வந்து அவங்க கட்டுன சாரி நல்லா இல்லன்னு சொன்னோமே அதனால கோவமா இருக்காங்களா? இல்ல போன வாரம் வந்து ஒரு டூர் பிளான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போகாம விட்டோமே அதனால கோவமா இருக்காங்களான்னு சொல்லப்படுற இந்த கன்ஃப்யூஷன்ல அந்த மென் இருப்பாங்க. இதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் வந்து ஒரு சைலன்ட்டான எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மைண்ட்குள்ள இருந்துட்டே இருக்கும். என்னுடைய பார்ட்னர் நான் எதுக்காக கோவமா இருக்கேன்னு கண்டுபிடிக்கணும். நான் மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல சைலன்ட்டான எக்ஸ்பெக்டேஷனோட ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் எவ்வளோ தேவலாம். நான் இதனால தான் கோவமா இருக்கேன். இந்த விஷயம் தான் எனக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இங்க சொல்லலாம். ஆனா இது யாருமே நம்ப பண்றது கிடையாது. இத பண்ணாம இருக்கும்போது மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் நடக்கும். நமக்கு ஒரு கோவம் வருது அப்படின்னா, அத நம்ம சுத்தி இருக்கவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். அது எவ்ளோ குளோஸான ஒரு பெர்சன் இருந்தாலுமே கூட சரி, புரிஞ்சுக்க முடியாது. நம்மளா சொல்லணும். அந்த ஹானஸ்ட் கம்யூனிகேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும் தான் நடக்கும். ஏன்னா, இங்க எல்லாருக்குமே லைஃப் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கு. யார் எந்த மலைய ஏறிட்டு இருக்காங்க, யார் எந்த உச்சியில தொங்கிட்டு இருக்காங்க, யார் எந்த பொதக்குழியில இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னு சுத்தி இருக்க பெர்சன்ட்ட ஹானஸ்ட்டா வெளிப்படுத்தாத போது, நம்ம மைண்ட் அவங்க ரீட் பண்ணி அவங்க நமக்காக இருக்கணும்னு நினைக்கும்போது இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அகைன் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கம்யூனிகேஷன் தான். ஓப்பனா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கனாலே, இங்க பாதி பிரச்சனை இல்ல. மொத்த பிரச்சனையே கூட ஈஸியா முடிஞ்சிரும்ன்றது தான் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒப்பீனியன் மே கம் டூ டிஸ்அக்ரீமென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்ப நம்ம 2 பேரும் ஒரு குளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு நீங்க ஓகே சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் தலையாட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியன மியூச்சுவலா ரெஸ்பெக்ட் பண்ணி நடக்கும்போது மட்டும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லப்படுற உண்மையான விஷயம். தப்பி தவறி என்னைக்காவது ஒரு நாள் உங்க ஒப்பீனியனுக்கு நான் வந்து ஆப்போசிட்டா பேசிட்டேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத வந்து உங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதா நீங்க நினைச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு மிகப்பெரிய மிஸ் இன்டர்பிரேஷனா மாறிடும். நம்ம கூடயே இருந்து நம்மள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக நம்மளுடைய விஷயத்த வந்து தலையிடுறான். "ஏய் நான் தல ஃபேனு. ஏய் நான் தளபதி ஃபேன். ஏய் நான் தல ஃபேன். நீயும் தல ஃபேனா தான் இருக்கணும்னு" சொல்லப்படுறதே பெரிய முட்டாள்தனம். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அத தெரிஞ்ச அந்த அடுத்த பீப்பிளோட ஒப்பீனியனுக்கு மரியாதை குடுக்கும்போது மட்டும் தான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். இல்ல என்னுடைய ஒப்பீனியனுக்கு இவன் ஆப்போசிட் தான் நிக்கிறான். அப்ப இவனுக்கு எதிரின்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா, அங்கேயும் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் நடக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் பிரேக் ஆவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ 2வது விட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லப்படுற இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப கொல்றதுக்கே பெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த அளவு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதுக்கான காரணம் சுத்தி இருக்க பீப்பிள நம்ம சரியா புரிஞ்சுக்காதது. அதுக்கு முன்னாடி நாமள நம்ப சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறது தான். ஏன்னா வந்து நம்ம வந்து நிஜத்த விட கற்பனையில ரொம்ப வலிய அனுபவிக்கிறோம். நிஜத்த விட கற்பனையில ரொம்ப கஷ்டத்த அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிஜத்துல ஒண்ணுமே இல்ல. நம்பளா தேவையில்லாத சிந்தனைய வளர்த்துக்கிட்டு, நம்பளா தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு, இந்த பெர்சன் இப்படிதான், இந்த என்விரான்மென்ட் இப்படிதான், என்ன இப்படிதான் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு
நம்மளா யோசிக்கிறதானே தவிர்த்து நிஜத்துல அந்த அளவு ரொம்ப மோசமா எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து நடக்கும்போது, அந்த நடக்கிற விஷயத்த பார்க்காதீங்க. அந்த விஷயத்த உருவாக்குற பெர்சன பாருங்கன்னு சொல்லுவாங்க. சிறந்த எக்ஸாம்பிள் யார் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் கலைஞர பொறுத்தவரைக்கும், அவர நோக்கி தூக்கி போடப்படுற எந்த ஒரு கிரிட்டிசிசமா இருந்தாலும், எந்த ஒரு திட்டுதலா இருந்தாலும், அவர் எல்லாத்தையும் கவனிப்பாரே தவிர்த்து ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா, அவர் வந்து கிரிட்டிசிசத்த பார்க்க மாட்டாரு. அத யார் சொல்றாங்கன்னு பார்ப்பாரு. கரெக்ட்டான பெர்சன் சொல்றாங்கன்னா, அத கவனிப்பாரு. அத திருத்திக்க கூட முயற்சி பண்ணுவாரு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ உங்கள நோக்கி வர விஷயங்கள் எதுவா இருந்தாலும், அது சொல்ற பெர்சனுடைய தகுதியையும், நேச்சரையும் கவனிக்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்தையுமே மிஸ்இன்டர்ப்ட் பண்ண மாட்டீங்க. ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. உங்க லைஃப்பும் ஸ்மூத்தா போகும். உங்கள சுத்தி இருக்க பீப்பிளோட லைஃப்பும் ரொம்ப ஹேப்பியா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.